வணக்கம். இலங்கைக்கு வரும்போதெல்லாம் யாழ்ப்பாணத்தை பார்ப்பது எங்களுக்கு மன நிறைவு தருகிற ஒரு நிகழ்வு. அங்கே பேசுகிற தமிழ் எங்கள் காதுகளில் கொஞ்சி விளையாடும். அந்த ஊரில் இளம் பிள்ளைகள் நிறைய பேர் பேச்சாளர்களாக வளர்ந்து வருகிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேச்சாளர்களுக்கு அவர்கள் சரியான சவாலாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளம் பேச்சாளர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு டான் டிவி நடத்துகிற நிகழ்ச்சி தான் சொற்சமர். இந்த நிகழ்ச்சியை திரு லலிசன் அவர்கள் திறம்பட செய்து வருகிறார். அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி பங்கேற்க வைங்க. பெற்றோரும் ஆசிரியரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தாங்க. அதை விட மறக்காமல் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நானும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாரது முயற்சியாலும் ஆதரவாலும் அந்த நிகழ்ச்சி சிறந்து விளங்க வேண்டும். எதிர்காலத்தில் நல்ல பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் புலியைச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே கிளிநொச்சி மண்ணின் 2 முன்னணி பாடசாலைகளை சேர்ந்த மாணவ செல்வங்கள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரி எதிர்த்து கிளிநொச்சி மத்திய கல்லூரி. 2 பாடசாலைகளும் வடபுல கல்வி புலத்திலே ஆளுமை மிக்க செல்வாக்கு செலுத்துகின்ற பாடசாலைகள் என்பதை எல்லோருமே அறிவர். இவர்கள் பேச்சுலகிலே, விவாத உலகிலே தங்கள் முத்திரையை பதிக்க வேண்டும் என்கிற வேணவாவிலே இந்த சொற்சமர் களத்தை நாடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று சொற்சமர் களத்தின் சார்பில் வரவேற்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பிற்கினியவர்களே, எங்கள் மாணவ செல்வங்கள் இந்த மண்ணிலே புத்தி கூர்மையுடன் தர்க்க சிந்தனையுடன் தங்கள் வாத திறமையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து அன்பர்கள் ஆதரவு தருகிறார்கள், அனுசரணை புரிகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிறார் வடபுலத்தினுடைய முன்னணி தொழிலதிபர் கல்வி காருண்யன் ESP நாகரத்தினம் அவர்கள். பாடசாலை விவாத அணி கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கிற நல் நோக்கோடு இந்த பாடசாலைகளுக்கு அவர் ஒரு தொகை பணத்தை பரிசாக வழங்குகிறார். அதற்கும் அப்பால் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் ஒரு சிறந்த விவாதியை தெரிவு செய்து அவரை அடையாளப்படுத்துங்கள் என்று உலக புகழ் பெற்ற தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து இலங்கை பணத்திலே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காகவும் 5000 ரூபாய் பணத்தை வழங்குகிறார்கள். அது கூட அவர்கள் பெறுகிற ஒரு கௌரவமாக, இந்த மாணவ செல்வங்கள் பெறுகிற ஒரு கௌரவமாக அமைந்திருக்கிறது. தமிழின் கதி என்று 2 இலக்கியங்களை குறிப்பார்கள். க என்பது கம்பராமாயணத்தையும் தி என்பது திருக்குறளையும் சுட்டி நிற்கிறது. கம்பராமாயணம் வடமொழி காப்பியத்தை தழுவி தமிழிலே கம்பன் எழுதிய ஒரு பெரும் இலக்கியமாக உள்ளது. தமிழினுடைய ஒரு அடையாளம் கம்பராமாயணம் என்றால் மிகைப்படாது. கம்பராமாயணத்தினுடைய நாயகன் ராமன், நாயகி சீதை, இருவரையும் மையப்படுத்தி பெண்ணாசை கொள்ளாதே என்கிற தத்துவத்தை, அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கிற பாவிகத்தை, பாவிகம் என்றால் உள்ளீடு என்று பொருள், பாவிகத்தை உள்ளீடாக கொண்டு அமைய பெற்றதுதான் கம்பராமாயணம். கண்ணதாசன் மிக அருமையாக கம்பராமாயணத்தை பற்றி அதனுடைய பெருமையை சொல்வார்.
காலம் என்னும் ஆளியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை தரும் என கொண்டு என்னை போட்டான் மதுக்குடத்தில் அன்று. 10,000 கவிதை முத்தாக எழுதி வைத்த சத்தான கம்பனுக்கு இல்லை ஈடு, வித்தாகவில்லை என்று பாடு. இப்படி கம்பனுடைய பெருமையை கண்ணதாசன் இக்கால ஓசை நயத்தோடு கவிதையாக தந்திருக்கிறார். இத்தகைய கம்பராமாயணத்தை மையப்படுத்தித்தான் இன்றைய சொற்சமர்களம் அமைந்திருக்கிறது. கம்பராமாயணத்திலே கம்பன் மொழி கவிதை நயம். கவிதை என்றாலே அதற்குள்ளே கதை இருக்கும், கவிதை என்றால் அதற்குள்ளே விதை இருக்கும், கவிதை என்றால் அதற்குள்ளே கவி இருக்கும். கவிதை, இந்த 3 எழுத்தையும் மாற்றி மாற்றி சொல்லி காட்டினேன். கவி, விதை, கதை. அது அச்சுட்டாக கம்பராமாயணத்துக்கு பொருந்தும். கம்பராமாயணம் சோழர் காலத்திலே எழுந்த பெருங்காப்பியம். அதிலே நடையில் நின்று உயர் நாயகன் என்ற ஒரு பெரும் இலட்சிய மனிதனாக ராமன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதே பார்வையிலே சீதை ஒரு பத்தாவுக்கு ஏற்ற பத்தினியாக வாழ்கிற பெண்ணாக, அரும் நலம் படைத்தவளாக கம்பனால் காட்டப்பட்டிருக்கிறாள். இந்த பாத்திரங்களை ஏன் நாங்கள் இன்றும் பொருத்தி பார்க்கிறோம் என்றால், எங்கள் வாழ்வியல் அம்சங்களுக்கு இவர்கள் பொருந்தி வருகிறார்கள். இன்றைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வாழ்க்கை முறையை உலகிற்கு போதித்து நிற்கிற ஒரு வாழ்வியல் நெறி தமிழருடைய வாழ்வியல் நெறி. அந்த வாழ்வியல் நெறியினுடைய அடையாளம் எது என்றால் கம்பராமாயணம். கம்பராமாயணம் உலகிற்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. 60,000 மனைவியருக்கு மகனாக வந்தவன் ராமன் ஏகபத்தினி விரதனாக தன்னுடைய வாழ்வை அமைத்து காட்டினான். சீதை அருங்குணத்தோடு ராமனுக்கு ஏற்ற மனையாளாக இல்லாளாக தன்னுடைய வாழ்வியல் நெறியை நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று ராமன் செல்கிற திசையெல்லாம் தானும் சென்று ராமன் படுகிற துன்பங்களை எல்லாம் தானும் பட்டு தன்னுடைய வாழ்வை அமைத்து காட்டினான். ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளமாக சீதை வாழ்ந்து காட்டியிருக்கிறாள். எனவே இன்றும் இந்த கதை எங்களுக்கு பொருத்தமானதாகத்தான் இருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சொற்சமர் களத்திலே ஒரு இலக்கிய விவாத களம் அமைந்திருக்கிறது. கேள்வி என்னவென்றால், கம்பனுடைய கவி நலம் பெரிதும் வெளிப்பட்டு நிற்பது ராமன் மொழியிலா சீதை மொழியிலா? ராமன் மொழியிலேதான் கம்பன் கவி நலம். நான் சொன்ன நடையில் நின்றுயர் நாயகன், ராமனை பற்றித்தானே உயர்வாக பாடியிருக்கிறான் கம்பன் என்று இங்கே செய்திகளை சொல்வதற்காக புனித தெரேசாள் மகளிர் கல்லூரி மாணவிகள் காத்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, கவிதை மொழி என்றாலே, கவிதை என்றாலே பொய், பொய்யோ எனும் இடையாள் என்று சீதையையே வர்ணிக்கிற கம்பனுக்கு முன்னால் நீங்கள் எதை சொல்லப் போகிறீர்கள்? சீதையினுடைய நலம் தானே கம்பனால் கவிதை மொழியிலே சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று இங்கே வெளிப்படுத்துவதற்கு கிளிநொச்சி மத்திய கல்லூரி மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். பாதத்தை தொடக்கி வைக்கிறார்கள் கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரி மாணவிகள். கம்பன் கவிநலம் பெரிதும் வெளிப்படுவது ராமன் மொழியில் தான். பாதத்தை தொடக்குகிறார் கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரியினுடைய அணி தலைவி, உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற சஹரியா மேன். பேசுங்கள் சஹரியா. சொற்சமரின் தீர்ப்பினை ஆராய்ந்து தன்னிலை மாறாது நடுநிலை வகிக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும், எமது அணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கும் எம்மணியினருக்கும், அதனை மறுத்து வாதிக்க வந்திருக்கும் எதிர்த்தரப்பு சகோதரர்களுக்கும் இந்நேர வணக்கம். நான் நேரடியாக என்னுடைய தலைப்பிற்குள் நுழைகிறேன். கம்பனுடைய கவிநலம் பெரிதும் ராமன் மொழியிலேயே வெளிப்பட்டு
நிற்கின்றது என்பதனை நாம் பல்வேறு விதங்களினூடாக அறிந்து கொள்ளலாம். கம்பராமாயண உருவாக்கமே ராமனுடைய கதையை நனிசொட்ட பாடுவதாகும். கம்பராமாயணம் 10,400 பாடல்களை தன்னகத்தே கொண்டு பாலகாண்டம் தொடக்கம் சுந்தரகாண்டம் வரையான 6 காண்டங்களை தன்னகத்தே அடக்கியுள்ளது. பாலகாண்டம் தொடக்கம் யுத்த காண்டம் வரை 6 காண்டம். சரி. ராமனை மானிட பிறவியில் அடக்க கம்பரின் பக்தி அவருக்கு இடம் தரவில்லை. ஆனபடியால் மிக ரசமான இடங்களில் கம்பர் ராமனை மகாவிஷ்ணுவே, கடவுளே, அனைத்தையும் ஆண்டு நிற்கும் பரம்பொருளே என்று மிகவும் ரசனை கொட்ட கம்பர் ராமனை சித்தரித்து கூறியுள்ளார். மேலும் கம்பருடைய பாட்டுக்குள் எதுகையும் மோனையும் சந்தமும் வழிபட்டு பளிச் பளிச்சென்று ஆபரணங்கள் பூண்ட மங்கையின் ஆடலை போல மின்னி துள்ளி நடனமாடுகிறது கம்பராமாயணம். ஒரு புது உலகை சிருஷ்டிக்கும் சக்தி கம்பராமாயணத்தில் கம்பர் ராமனுக்கே வழங்கியுள்ளார். வெற்றி வாள் இடுப்பில் தொங்க குன்றை போன்ற தோள்களின் மேல் ஒரு பக்கம் வில்லும் ஒரு பக்கம் தூணியும் மத்தியில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் தலை என்று கம்பரின் வர்ணனை ராமனின் வீரத்தில் கரைகடந்த வெள்ளமாக புரண்டு நிற்கின்றது என்பது இப்பாடலங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. மேலும் திருமேனி அழகு, பராக்கிரமம், உள்ளத்தின் தூய்மை, பேச்சின் இனிமை, இரக்கம், வாழ்க்கையில் சீலம், சாந்தம் நிறைந்த அன்பு, அபூர்வ தேகபலம், வியாதியற்ற சரீரம் என கம்பர் ராமனை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி நிற்கின்றார். எனவே இங்கு கம்பருடைய கவிநலம் ராமனது மொழியிலே வெளிப்பட்டு நிற்கின்றது என்பது தெளிவாக தெரிகிறது. அதோடு வெய்யோனொளி தன்மேனியில் என தொடங்கும் பாடலில் கம்பர் ராமனின் அழகை பின்வரும் விதத்தில் எடுத்து காட்டியுள்ளார். மையோ மரகதமோ மறிகடலோ மலை மோகமோ ஐயோ இவன் வடிவு ஓர் அழியா அழகுடையான் என குறிப்பிடுகின்றார். அதாவது ராமனின் கண்கள் மை போலவா, மேனி மரகத கல் போலவா, மலை மோகம் போலா, இவற்றை விடவெல்லாம் அவனுடைய அழகு அதிகம், அது ஒருபோதும் மறையாத ஒளியாத மாசற்ற அழகு என ராமனுடைய அழகினை கம்பர் நனிசொட்ட பாடியுள்ளார். இங்கு கம்பரின் கவிநலம் ராமன் மீதே வெளிப்பட்டு நிற்கின்றது என்பதனை தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது. எனவே நடுவர் ஐயா அவர்களே, கம்பருடைய கவிநலம் பெரிதும் வெளிப்பட்டு நிற்கிறது ராமன் மொழியிலே என்பதற்கு இத்தகைய ஆதாரங்கள் சிறந்தது என கூறி கம்பருடைய கவிநலம் ராமன் மொழியிலே வெளிப்பட்டு நிற்கின்றது, ராமன் மொழியிலே தான் வெளிப்பட்டு நிற்கின்றது என கூறி எனது விவாதத்தை நிறைவு செய்கிறேன். கம்பராமாயணத்திலே கம்பனுடைய கவிநலம் பெரிதும் வெளிப்பட்டு நிற்பது ராமன் பற்றிய பாடல்களிலே தான் என்று சஹரியா மேன், கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரியினுடைய அணித்தலைவி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். ராமனுடைய அழகை மிக குறிப்பாக வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் என்கிற பாடலை மையப்படுத்தி அதிலேயே மை, மரகதம், மறைகடல், மலைமுகில் என்றெல்லாம் ராமனை சொன்ன கம்பன் ஒரு கட்டத்திலே ஐயோ என்று வார்த்தைகளற்று தவிக்கிறானே, அதுதான் ராமன் கவிநலம் பெரிதும், கம்பன் கவிநலம் பெரிதும் வெளிப்படுகிற இடம் என்று அவர் சொன்னார். இவர்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்வதென்றால், கவிஞர் வைரமுத்து ரஜினிகாந்திற்காக ஒரு பாட்டு எழுதினார். தில்லானா தில்லானா என்று எல்லோருக்கும் தெரிந்த பாடல். இப்போ அதிலே ரஜினிகாந்த் அந்த பொண்ணை பார்த்து கேட்பார், சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது என்ன என்று கேட்பார். அப்பொழுது அந்த பெண் சொல்லுவாள், இந்த கம்பனிடம் கடன் வாங்கி சொல்லுவாள், கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே, கடல் வானம் காணும் போதும் உமை கண்டேன் நானே என்று சொல்வாள். எங்கே கடன் பெற்றாள் வைரமுத்து? எங்கே கடன் பெற்றார் என்றால், மையோ மரகதமோ எல்லாம் கடல் வண்ணம் கருப்பு வண்ணம் சார்ந்தவை. ராமனும் கருப்பு. மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ என்று எல்லாம் சொல்லி கொண்டு வந்து இனி என்ன உவமை பாவிக்கலாம் என்று உவமை தோற்று போகிறது, ஐயோ என்று சொல்கிறான். ஆகவே அதுதான் உச்ச இடம் என்று
ஒரு நல்ல இடத்தை எடுத்து காட்டினார். மேன் அவருடைய வாதத்திற்கு நன்றியை சொல்லி இனி அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணியினருக்கு உரியது. சீதையினுடைய மொழியிலேதான், சீதை பற்றிய பாடல்களிலேதான் கம்பனுடைய கவிநலம் பெரிதும் வெளிப்படுகிறது என்று பேச வருகிறார். லஜபதி ராஜா தீபிகா கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலே உயர்தர வகுப்பிலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற மாணவி. பேசுங்கள் தீபிகா. தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் நிலைக்கட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். இங்கு இச்சொற்சமர் நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிர்த்தரப்பு அணியினருக்கும் டான் தொலைக்காட்சியின் ரசிகர்களுக்கும் இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் கம்பனின் கவிநலமானது பெரிதும் வெளிப்படுத்தி நிற்பது சீதை மொழியில்தான் என்று விவாதிக்க வந்திருக்கின்றோம். ஆம் நடுவர் அவர்களே, அதுவே நிதர்சனமான உண்மையும் கூட. முதலில் சீதை மொழி என்றால் என்ன? சீதையின் வாயிலாக கம்பன் கூற முன்வருவதே சீதை மொழி எனப்படுகின்றது. இங்கு கவிநலம் என்றால் என்ன? ஒரு கவிஞரின் எழுத்து திறன், அதாவது சொற்களின் வன்மை, அதில் உள்ள நயமான நய பண்பு, உணர்வூட்டும் வலிமை, மொழி செல்வம், கம்பனது கவிநலம் என்பவற்றையே கம்பன் கவிநலம் என்று குறிப்பிடுகின்றான். அதைவிட சீதையின் வரிகளானவை ஆழமான உரையாடலாக இருப்பினும் கூட அதில் ஒரு கவிதை தன்மையானது மிகவும் அழகாக புலப்பட்டு நிற்கின்றது. அன்பு, எதிர்ப்பு, கவலை, இரங்கல், பரிதாபம் மற்றும் பெண்களுக்கெல்லாம் தனித்துவமாக உள்ள நம்பிக்கை ஆகியவற்றை மிகவும் அழகாக கொண்டு சீதையானவள் இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளார். அதற்கு ஒரு உதாரணமாக குறிப்பிட வேண்டும் என்றால், தீவென்ற சுழல்வாய் செவ்வாயவனும் சுடரொளி சுடருமிழும் கண்ணவனும் என ராவணனை விமர்சிக்கின்றாள் சீதை. இங்கு நுட்பமான கம்பனின் கவித்திறனானது சீதையின் மொழியினூடாகவே மிகவும் அழகாக புலப்படுகின்றது நடுவர் அவர்களே. எனவே நாங்கள் இத்தகைய சீதை மொழிதான் கம்பனின் கவிநிலத்திலே விஞ்சி நிற்கின்றது என்பதனை உணர்வின் சிறப்பினூடாகவும் காதல், அன்பு, கோபம், கவலை, கெஞ்சல் மொழி மற்றும் இரங்கல் சீதையின் தன்னிலை கம்பனின் தனித்துவத்தில் தான் அடங்கியிருக்கின்றது என்ற குறிப்புகளினூடாக அணுகவுள்ளோம். அதிலே முதலாவதாக சீதையின் தன்னிலை கம்பனின் தனித்துவ வெளிப்பாட்டில் தான் அடங்கி இருக்கின்றது என்று குறிப்பிடுவதற்காக சில உதாரணங்களை கூறுகின்றோம். சீதை மூலம் கம்பன் தனது அறநெறிகளை மிகவும் வலுவான வகையில் விதைத்து நிற்கின்றார். பாருங்கள், சீதையின் வரிகளானது நேர்மையாகவும் தன் பெண்களுக்கு மட்டுமல்லாது உலகில் உள்ள அனைவருக்கும் நம்பிக்கையினை ஊட்டுவதற்கூடாகவும் நெஞ்செழுத்தமான ஆண்மையினை கூட மிகவும் அழகாக வெளிக்கொணர்ந்து நிற்கின்றதெனலாம். இந்நலம் கருதி ஏனையார் காண என் நெஞ்சு துடிக்குமோ என்று மிகவும் அழகாக சீதை மொழியினூடாக கம்பர் குறிப்பிட்டு நிற்கின்றார். என்று பேசும் சீதையானவள் அழகை வெளிப்படையாக முற்றிலும் மறுக்கின்றாள், வலியுறுத்துகின்றாள். பெண்களுக்கு ஒழுக்கத்தினை வலியுறுத்தி நிற்கின்றாள். இங்கு சீதை வாயிலாக ஒரு பெரிய சமூக சிந்தனையானது பேசப்பட்டு நிற்கின்றது. இதுவே கம்பனின் கவிநலமானது சீதையின் மொழியில்தான் தாங்கி விஞ்சி நிற்கின்றது என்பதற்கு ஒரு உச்சமான ஆதாரமாக நான் குறிப்பிட்டு நிற்கின்றோம். அடுத்ததாக உணர்வின் சிறப்பு. இந்த உணர்வின் சிறப்பினை பல்வேறுபட்டதாக நோக்க முடியும். அதில் கம்பனின் கவிதையின் சிறப்பே உணர்வு தானே. ராமனோ தர்மத்தின் பிம்பமாக காட்சி அளிக்கின்றாள். ஆனால் சீதையானவள் ஒரு முழு மனித உணர்வின் வெளிப்பாடாகத்தான் இங்கே காணப்படுகின்றாள். அசோகவனத்தில் சீதை இருக்கும் பொழுது மண்ணுடல் எனது மண்ணில் நழுவுகின்றது, மண்ணுடல் எனது மண்ணிலே நழுவுகின்றது என மிகவும் அழகான முறையிலே தனது வசனங்களை எடுத்துரைத்திருக்கின்றாள் சீதையானவள். இதில் பெண்ணின் துயரமானது வெளிப்படும் உச்சகட்ட நிலை எனலாம். இத்தகைய உதாரணங்கள் இங்கிருக்க எப்படி நடுவரவர்களே எதிர்த்தரப்பினர் வாதிட வந்திருப்பார்கள்? ராமன் மொழிதான் சீதை மொழியிலும் கம்பனின் கவிதை நலத்தில் விஞ்சி நிற்கின்றது என்று. இல்லை நடுவரவர்களே, அது அல்ல உண்மை. கம்பனின் கவிநலத்தில் பெரிதும் விஞ்சி நிற்பது சீதை மொழியில் தான் என ஆணித்தரமாக கூறிக்கொண்டு நான் விட்டு சென்றதை என் அணியினர் தொட்டு செல்வார் என கூறிக்கொண்டு
விடைபெறுகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தீபிகாவினுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். சீதை மொழி என்பதற்கு அவர் ஒரு வியாக்கியானம் மேற்கொண்டார். சீதை எவ்வாறு எல்லாம் பிறரோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய கருத்துக்களை, தன் மனக்கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாளோ அதுதான் சீதை மொழி. அப்படித்தான் எங்களுடைய அணி பயணிக்கப் போகிறது. அப்படி பார்த்தால் சீதையினுடைய மொழியிலே தான் கம்பனுடைய கவிநலம் அழகாக வெளிப்பட்டிருக்கிறது என்று தீபிகா தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். பாராட்டத்தக்க வாதம். ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் பொதுவாக, அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளையோருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. பொதுவாக பேச்சு எழுத்து என்று பகுத்தாய்கிற பொழுது இரண்டிற்கும் இடையிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. சீதையை எடுத்துக்கொண்டால் சீதை ஆனவள், இது எல்லாம் எழுத்து மொழியிலே வருபவை. பேச்சு மொழியிலே சீதையை எடுத்துக்கொண்டால் சீதையானவள் என்று எல்லாம் நாங்கள் பேசுவது கிடையாது. அது எங்கள் பேச்சினுடைய மெய்ப்பாடு, அல்லது உடல் மொழியிலே தானவள் எடுத்துக்கொண்டாள் இவற்றையெல்லாம் நாங்கள் மறைத்து விடுவோம். சீதை இப்படி சொல்கிறாள் என்று சொல்வது போதும், பொருத்தமானது. அதை இவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லி நாங்கள் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்தில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி, அவர்களை எதிர்த்து கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரி. கம்பனுடைய கவிநலம் பெரிதும் வெளிப்பட்டு நிற்பது ராமன் மொழியிலா சீதை மொழியிலா. ராமன் மொழியிலேதான் என்று பேசுவதற்கு வருகை தந்திருக்கிறார் கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் தனுசியா கஜேந்திரன். பேசுங்கள் தனுசியா. இடி இடிப்பது மழைக்காக, என் இதயம் துடிப்பது தமிழுக்காக. என் தமிழ் தாய்க்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் நேரடியாக என் தலைப்பிற்குள் செல்கிறேன். வேட்டுவத் தலைவன் குகனை தழுவி, அன்பனே, உன் அன்பு எனக்கு தெரியும், உன் உபசாரத்தை இங்கு பெற்றேன். இன்றிலிருந்து நீயும் என் தம்பிகளுள் ஒருவனாக திகழ்வாய் என ராமன் குகனை நோக்கி சொல்வதனூடாக ராமனின் நட்புத்தன்மை வெளிப்படுகின்றது. கங்கை கரையை வரதன் அடைந்த போது ராமன், அன்பனே, நாம் நற்குலத்தில் பிறந்தோம், நல்ல முறையில் வளர்க்கப்பட்டோம். உன்னிடத்தில் எப்போதும் நான் குற்றம் காணுவதில்லை, ஏனெனில் நாம் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டோம். நம்முடைய பண்பாட்டிற்கு இது தகாது. உனக்கு சிறந்த தம்பி சத்ருகன் இருக்கின்றான். இங்கு எனக்கு இலக்குமணன் இருக்க என்ன குறை? அப்படி இருக்க நீ உனது தாயையும் இழிவாக பேசாதே என பரதனை பார்த்து ராமன் கூறுவதனூடாக தன்னை காட்டிற்கு செல்ல காரணமாக இருந்த கொடுமை குணம் நிறைந்த கைகேயியை கூட தாய்மை என்ற ரீதியில் ராமன் மதிக்கின்றான். பரதன் ராமனை நோக்கி கானகத்தை விட்டு மீண்டும் நாட்டிற்கு வரும்படி அழைத்த போது, தந்தையின் சொல்லை நான் புறக்கணிக்க முடியாது. 4 புத்திரர்களும் தந்தையின் ஆணையை ஒருபோதும் மீறக்கூடாது. நான் தந்தையின் சொற்படி நடப்பேன், அவரது சத்தியத்தை மீறமாட்டேன். நீ நாட்டிற்கு சென்று நாட்டை சிறந்தபடி ஆள் என்பதன் கூறுவதனூடாக ராமனது சத்தியத்தன்மையும் அவன் தந்தை மீது கொண்ட மரியாதையும் வெளிப்பட்டு நிற்கின்றது. ராமனை பார்க்க காட்டிற்கு சென்ற யாபாலி அங்கே ராமனது நிலையை கண்டு மிகவும் மனம் வருந்தி, கண்ணெதிரே சுகங்களை பார்த்து கொண்டு இங்கே காட்டிற்குள் வந்து ஏன் அவதிப்படுகின்றாய்? இப்பொழுதே புறப்படு, அங்கே சென்று பட்டாபிஷேகம் செய்து அனைத்து சுகங்களையும் அனுபவித்துக்கொள் என ராமனை நோக்கி அவர் அப்படி சொல்வது ராமனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அவ்வேளையில் ராமன், நீர் சத்தியத்தை ஒரு பொருளாக மதிக்கப்படவில்லை எனும், ஏனெனில் இந்த உலகத்தில் சத்தியத்தை விட வேறொரு பொருளும் மேலானதாக இல்லை என சத்தியத்தை வலியுறுத்தி ராமன் கூறுகின்றான். இதிலிருந்து ராமன் கொண்ட சத்தியத்தன்மை வெளிப்படுகின்றது. கம்பனின் கருத்து என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கம்பன் தர்மத்தின் கவிஞன். அப்படி இருக்க பொதுநலம் பேசும் ராமன் மொழியை அவன் எவ்வாறு மறுப்பான்? எனவே கம்பனுடைய கவிநலம் பெரிதும் வெளிப்படுத்தி நிற்பது ராமன் மொழியில்.
ராமன் மொழியில் என்ன கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தனுசியாவினுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். ராமன் மொழி என்று வருகிற பொழுது ராமன் சகோதரர்களாக பலரை வரித்து கொண்டிருக்கிறார். அதில் குகனை வரித்து கொண்ட ஒரு காட்சியை அவர் சொன்னார். ஆனால் இந்த பிள்ளைகள் கூடுதலாக பாட்டுகளை பயன்படுத்தி இந்த உரையை ஆற்றினால்தான் இது தரமுள்ள ஒரு இலக்கிய விவாதமாக அமையும். ராமன் குகனை மாத்திரம் தன்னுடைய சகோதரனாக கொள்ளவில்லை, வீடணனை விபீஷணனை தன்னுடைய சகோதரனாக கொள்கிறான், சுக்கிரீவனை சகோதரனாக கொள்கிறான். அதை அழகாக வெளிப்படுத்துவான். குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், உம்முடை அன்பில் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம் என்று உலகளாவிய சகோதரத்துவத்தை அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் என்று யார் பெரியவர் என்று ஒருவருக்கொருவர் சகோதரத்தன்மை இல்லாமல் முரண்பட்டு நிற்கிற காலத்திலே இந்த உலகத்திலே அரக்கனும் எனக்கு சகோதரன்தான், குரங்கும் எனக்கு சகோதரன்தான், ஏழை வேடன் நாவாய் ஓட்டுகிற படகு ஓட்டுகிற வேடனும் எனக்கு சகோதரன்தான் என்று உலகளாவிய சகோதரத்துவத்தை போதித்தவன் ராமன். ராமன் மொழியால் அது வெளிப்படுகிறது. அந்த சாரப்பட அவர் தனுஷியா பேசினார். இனி இதற்கு பதில் சொல்லி இல்லை சீதை மொழியிலேதான் கம்பனுடைய கவிநலம் பெரிதும் வெளிப்பட்டு நிற்கிறது என்று தன் அணிவாதத்தை முன்வைப்பதற்காக ஆண்டனி குணதாஸ் அண்ட்ரோசியன் கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய மாணவன் வந்திருக்கிறார். பேசுங்கள். கவிஞன் கம்மனுக்கு முதல் வணக்கம், என் தமிழுக்கு மறுவணக்கம். இனிமையான நேர பொழுதில் நேர்களுடன் ஒரு வாதத்தில் கலந்து கொள்ள வந்துள்ளேன். கம்பனுடைய கவித்துவமானது சீதையின் மொழியைத்தான் வெளிப்பட்டு நிற்கின்றது என்று என்னுடைய கருத்தை நான் இங்கு முன்வைக்க வந்துள்ளேன். கம்பனால் எழுதப்பட்ட இந்த அழகிய காதல் கதையில் ராமனுடைய பங்கு எவ்வளவு உள்ளதோ அதே அளவுக்கு சீதையின் பங்கும் அதே அளவுக்கு உள்ளது. ஒரு உதாரணம் ஒன்றை பார்த்தோமானால், விஸ்வாமித்திரர் ஜாகம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். ஜாகத்தில் அசுரர்களால் தடங்கல்கள் பல ஏற்படுகின்றது. அவர் தடங்கல்களை தடுப்பதற்காக ராமனையும் லக்குமணனையும் அழைத்து செல்கின்றார். ஜாகங்கள் முடிந்த பிறகு அவர்களை மிதுளைக்கு அழைத்து செல்கின்றார். அங்கு அவர் ராமன் வாயிலில் செல்லும் போது கன்னி மாடத்தில் சீதையானவள் நிற்கின்றாள். அங்கு அவர்கள் இருவரும் அந்த பார்க்கும் நொடியை ஒரு அழகிய வரியில் விவரிக்கின்றார்கள். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று அழகாக விவரிக்கப்படுகின்றது. இதன் மூலம் அவர்களுடைய காதல் வெளிப்பட்டு நிற்கிறது காட்டப்படுகின்றது. அடுத்ததாக அவர்கள் ராமன் 16 ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்காக வெளிக்கிடுகின்றான். வெளிக்கிடும் போது சீதையுடைய அன்பு வெளிப்பட்டு நிற்கின்றது, காதல் வெளிப்பட்டு நிற்கின்றது, கோபம் வெளிப்பட்டு நிற்கின்றது. அன்பு எவ்வாறு வெளிப்பட்டு நிற்கின்றது என்று பார்த்தோமானால், எப்படி ஆயினும் நம் இருவருக்கும் உள்ள அன்பு ஒன்று போதாதா என்று அவர் கேட்கின்றாள். அது என்னவென்றால், எவ்வளவுதான் நீங்கள் பிரிந்து சென்றாலும் எங்களுக்கு அன்பு மட்டும்தான் நம்மளுக்கு இடையில் இருக்கின்றது என்று அவள் கூறுகின்றாள். அடுத்தது புருஷன் வேறு மனைவி வேறு என்பது இன்றுதான் நான் அறிந்தேன். அவளை விட்டு செல்வதால் அவர்கள் பிரிந்து இருக்கின்றது என்பதை அவர் அன்றுதான் அறிகிறாள். இப்படி நம்மளுடைய காதல் பிரிக்கின்றோம் அப்படி என்று அறிகின்றாள். ஆனால் ராமன் அவர் சீதை சொல்லுகின்றால், நானும் உங்களுடன் காட்டுக்கு வருகின்றேனே என்று சீதை கேட்கின்றாள். அப்பொழுது ராமன் சொல்லுகின்றான், தேவி காடு கொடியது என்று கூறுகின்றாள். அப்பொழுது சீதை ஒரு வார்த்தை சொல்லுகின்றாள். அது என்னவென்றால், நின் பிரிவிலும் சுடுமோ அப்பெருங்காடு என்று கூறுகின்றாள். அந்த வார்த்தையை கூறிய பின்பு ராமன் அவளை உடனே அழைத்து செல்கின்றாள். அங்கே அவருடைய காதல் வெளிப்பட்டு நிற்கின்றது. எதிர்த்தரப்பினர் கூறினர் ராமனுடைய வீரம் சிறந்தது அப்படி என்று கூறினார்கள். ராமனுடைய வீரத்தில் சீதையின் வீரமும் குறைந்தது அல்ல என்று ஒரு கதையில் கூறப்படுகின்றது. அது என்னவென்றால், ராமன் அந்த வில்லை தூக்கியதால் தான் சீதையை திருமணம் செய்கின்றான் என்று கூறப்படுகின்றது. அந்த வில்லை தூக்குவதற்கு ஏன் காரணம் என்ற ஒரு கதையில் கூறப்படுகிறது. அது என்னவென்றால், சிறு வயதில் இருக்கும் போது சீதையானவள் தன்னுடைய பொம்மையை அந்த வில்லின் அடியில் போடுகின்றாள். அதை எடுப்பதற்காக தன்னுடைய ஒற்றை கையால் அந்த வில்லை அவள் தூக்குகின்றாள். அப்பொழுது அவளுடைய அப்பா அவளை பார்த்துவிட்டு, இந்த வில்லை தூக்குவனுக்கு தான் என்னுடைய வீரம் பொருந்திய மகளை அந்த வீரனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்துள்ளார். அதனால் தான் அந்த வில்லை யார் தூக்குகின்றார்களோ அவர்களுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பதாக முடிவு செய்திருந்தார். இது கம்பராமாயணத்தில் இருக்கிறதா? ஒரு கதையில சொல்லி இல்லை, இது உபகதை.
சரி. பின்பு வந்து சீதையானவளை ராவணன் வந்து இலங்கைக்கு கடத்தி செல்கின்றான். கடத்தி செல்கின்ற போது அங்கு அவளை ஒரு வனத்தில் வைத்திருக்கின்றான். அவளை காப்பாற்றுவதற்காக ராமன் வந்து அனுமனை அனுப்புகின்றான். அனுமனை அனுப்பும் போது அனுமன் சொல்லுகின்றான், தேவி நான் உங்களை அழைத்து செல்கின்றேன், இப்பொழுதே உங்களை அழைத்து செல்கின்றேன் என்று கூறுகின்றாள். ஆனால் சீதை சொல்லுகின்றாள், என் கணவன் வருவான், இந்த நாட்டை அழித்து என்னை இங்கு இருப்பவர்களுக்கும் விடுதலை அளித்து என்னை அழைத்து செல்வான் என்று கூறுகின்றாள். இதன் மூலம் அவள் கூறுவதன் மூலம் அவளுடைய அன்பு வெளிப்படுகின்றது, அவளுடைய கணவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை வெளிப்படுகின்றது, அவளுடைய கோபம் வெளிப்பட்டு நிற்கின்றது. இவற்றை அடிப்படையாக கொண்டு கம்பனுடைய கவித்துவமானது சீதையின் மொழியில் தான் வெளிப்பட்டு நிற்கின்றது என்று நான் கூறுகின்றேன். கூறி என்னுடைய கருத்தை நீ நிறைவு செய்து கொள்கின்றேன். சீதை மொழியில் என்று இங்கே கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் பேசியதை பார்த்தோம். சீதையினுடைய அழகு மிக உயர்வானது. இங்கே சீதைக்கும் ராமனுக்கும் காதல் ஏற்பட்ட ஒரு காட்சியை அவர் தரிசனப்படுத்தினார். விஸ்வாமித்திர முனிவர் ராமனையும் இலக்குவனையும் மிதிலை மாநகரத்திற்கு அழைத்துச் செல்கிறார். மூவரும் செல்கிறார்கள், ஒருவர் பின் ஒருவர் செல்கிறார்கள். கன்னிமாடத்திலே சீதை நின்று பூப்பந்து ஆடுகிறாள். இப்படி கூட கம்பராமாயணத்திலே செய்தி இல்லை, ஆனால் நயத்திற்காக நாங்கள் அப்படி கற்பனை பண்ணுகிறோம். கன்னிமாடத்திலே சீதை நின்று பூப்பந்து ஆடுகிறாள். ஒரு கணம் வீதியை பார்க்கிறாள். வீதியிலே ராமன், வீதியிலே செல்கிற ராமன் அண்ணார்ந்து பார்க்கிறான். யார் இந்த தேவதை என்று பார்க்கிறான். அது சீதை. சீதை ராமனையும் ராமன் சீதையையும் பார்க்கிறார்கள். ஒரு கணம் தான் பார்க்கிறார்கள். இந்த காட்சியை கம்பன் தன்னுடைய மொழியிலே சொல்கிறான். அதைத்தான் அவர் சொன்னார். எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி, கண்கள் கவ்விக்கொள்கின்றனவா, கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும், பிடிச்சு சாப்பிட்டது பாருங்க, ஒன்றையொன்று உண்ணவும் உணர்விலாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பருகிய நோக்கென்னும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார். இருவரும் ஹார்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்கள் வளமையாக சொல்வது இதய மாற்று சத்திர சிகிச்சை யார் செஞ்சார்? கிறிஸ்டி பெர்னாட் அவர்தான் இருதய மாற்று சத்திர சிகிச்சை செய்தார். அதற்கு முதலே கம்பன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டான். ராமனுடைய இதயத்தை சீதைக்கும், சீதையினுடைய இதயத்தை ராமனுக்கும் பூட்டி மாற்றி கொடுத்து இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார் என்று ஒரு காட்சியை, அதைத்தான் அவர் சொன்னார். இலக்கிய நயமாக படிக்கிற பொழுது அது சுவைக்கும். எனவே பிள்ளைகளும் அதிலே கூடிய கவனம் எடுத்து அதை நயம்பட உரைக்க வேண்டும். அதை கூட கம்பன் சொல்லுவான், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் என்று ராவணனுடைய பெருமையை சொல்கிற பொழுது சொல்லுவான். எது எப்படியோ இவர்கள் பேச பழகுகிறார்கள், எங்கள் வீட்டு பிள்ளைகள் என்கிற நிலையில் அவர்கள் எப்படி அதுவும் இலக்கியம் பேசுகிறார்கள். எங்கள் வீட்டு பிள்ளைகள் தத்தை மொழி பேசினால் கூட அது சுவைதான், அதை போல இவர்கள் பேசுகிற இந்த மொழியும் சுவைதான் என்று ஒரு செய்தியை வெளிப்படுத்தி சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இன்றைய சொற்றமர் களத்தில் கிளிநொச்சி புனித தெரேசாள் பெண்கள் கல்லூரி அவர்களை எதிர்த்து கிளிநொச்சி மத்திய கல்லூரி. இப்போது தெரேசாள் பெண்கள் கல்லூரிக்குரிய நேரம். கம்பனுடைய கவிநலம் பெரிதும் வெளிப்பட்டு நிற்பது ராமன் மொழியில் தான் என்று தன் அணி சார்ந்து நிறைவு வாதத்தை முன்வைக்க இங்கே வருகிறார் திருச்செல்வம் தனிஷா. அவர் என்ன சொல்கிறார் கேட்டு பார்ப்போம். வார்த்தைகளை வாள்களாக்கி உண்மைகளை செதுக்கி
மொழியை மழையாக்கி உலகிற்கு ஊற்றிய கவித்தலைவன் கம்பனை வணங்கி நான் நேரடியாக என் தலைப்பிற்குள் செல்கின்றேன். தர்மத்தின் தூணாக ராமனை கம்பன் நிறுத்துகின்றான். அவர் பேசும் மொழி மிகச் செறிவுடையதாகவும் செம்மையானதாகவும் இங்கு காட்டப்படுகின்றது. ராவணன் யுத்தத்தில் எதிர்கொள்ளும் போது பின்வரும் உரைகள் வீரத்திலும் உயர்ந்த கவியாற்றலிலும் வெளிப்பட்டு நிற்கின்றதை காணக்கூடியதாக உள்ளது. இடும்ப இழக்க தனக்கு தகுந்த துணையாய் அடும்ப நகரத்து அரசனை போக்கினான். அழுத்தம் இல்லாத நடை, நுட்பமான சொல்லாட்சிகள், தர்க்கமும் செறிவுடையனுமாக அமைந்த வன்முறை இல்லாத உருக்கமான உணர்ச்சி ததும்ப சொல்லப்படும். இங்கு வெளிப்படும் கம்பனின் கவிநலம் ராமன் மொழியிலே என கூறி நான் மேலும் வாதத்தை தொடர்கின்றேன். தீமை செய்யா திருநாள் நாயகன், சேவக துன்பம் தீர்க்கும் தேவன். இங்கு ராமனின் அருள்நெறி வாய்ந்தவனாகவும் வெகுளியற்றவனாகவும் பேசுவதை காட்டி நிற்கின்றது. அடுத்து, மன்னவா வினை நமக்கிறங்குமோ, வானவர்க்கும் பயன் தரும் வள்ளலே என அரசனாக ராமன் பேசும் மொழி அரச மரியாதையுடனும் நயமுடனும் அமைந்து காணப்படுகின்றது. இதிலிருந்து புலப்படுகின்றது கம்பனின் கவிநலம். மேலும் ராமன் அனைவருக்கும் அணுகக்கூடிய பசுமை மொழி கம்பனின் கவிநலத்திற்கே அடித்தளமிடுகின்றது. வானோர்க்கும் மாணிக்க வண்ணனே, வாழும் உயிர்க்கெல்லாம் வாழ்நாளே எனும் பாலகாண்ட செய்யுள் தன் தரப்பு கருத்தை அனைத்து தரப்பினரும் சரிகொள்ளும் வகையில் முன்வைக்க கம்பன் ராமன் மொழியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றான். மேலும் சீதை மொழியில் உணர்வுகள் மட்டும் வலுப்பெறும் போது கம்பராமாயணத்தில் உணர்வுகளோடு உறவுகளும் உறவுகளோடு வீரிய செம்மையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது இந்த ராமன் மொழி. சீதை உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டவள். கவிநலம் என்பது அமைதி, செறிவு, தர்மம் போன்றவற்றின் வழியே வருவது. அது ராமன் மொழியில் மட்டுமே சாத்தியம். மேலும் அரண்ய காண்டத்தில் சூர்பனகை பிறை கீறப்பட்டதன் பின் சீதை பற்றி சூர்பனகை தவறாக பேசும்போது ராமன் லட்சுமணனை பார்த்து, அந்தனர் நாளும் அறமும் நனிகெழுதும் செந்தமிழ் நாவினன் சீரறிந்து உணர்ந்து இந்திரன் மாளிகை ஈர்த்த வண்ணமா சுந்தர கொழுந்தே சொல்லற்கு அரிதே என சீதையின் பண்புகளையும் சீதையை வர்ணிக்க முடியாத தன்மை உடையவள் என்று சிறப்புப்படுத்தி கூறுவது ராமனின் மனநிலையை சிறப்புப்படுத்தி கூறுவதோடு அந்த சிறந்த பாத்திரத்தை வர்ணிக்கவே ராமனின் மொழிதான் அங்கு தேவைப்படுகின்றது. இதே போன்று சீதையை முதலில் பார்த்தபோது மனம் கவரப்பட்ட விதத்தையும் காதலும் மரியாதையையும் கொண்டு உணர்ச்சி விளக்கத்தை காட்டவும் இங்கு பயன்படுவது ராமன் மொழியே. இதற்கான சான்று காந்தமுண்டு கண்களுண்டு காமத்து கடைக்கண் உண்டு. சீதையின் மொழி உணர்ச்சியின் எழுச்சியினால் ஏற்கனவே குலைந்தது. கவிநலத்தின் தெளிவு, செம்மை, சீரிய தர்மநயம் போன்றவற்றை சுமக்க முடியாத அளவுக்கு சுமந்து அது புணர்ந்து போன புலனாகவே உள்ளது. ஆனால் ராமனின் மொழி அது தர்மத்தின் ஒளியையும் அறத்தின் கனிவையும் நுட்பமான சொல்லாட்சியையும் சீரான கருத்து மட்டத்துடனும் கம்பனின் கவிநலத்திற்கு ஒரு சுத்தமான சீருடனும் செம்மையுடனும் அமைந்த தளமாக விளங்குகின்றது. கம்பனின் இலக்கிய செல்வம் சீதையின் இருதயத்தில் அல்ல, ராமனின் இன்மொழியில் முழு எழுச்சியோடு மலர்கின்றது. நாங்கள் பெண்கள்தான், ஆனால் இரங்கலால் அழிவதல்ல, இருவரையும் பகுத்தறிந்து பேச வல்லமையுடையோர். சீதையின் உணர்வுகளும் வேதனைகளும் நம்மை தொடுகின்றன. ஆனால் இன்று நாங்கள் உணர்வுகளால் அல்ல, நேர்மையும் நுட்பமும் நிறைந்த ராமனின் மொழியால் பேச விரும்புகின்றோம். ஏனெனில் உணர்வுகளை கட்டுப்படுத்தி தர்மத்தை தாங்கும் மொழி, துயரத்திலும் தெளிவை இழக்காத மொழி, அழகிலும் அடக்கம் கொண்ட மொழி, அதுதான் ராமன் மொழி. எனவே கம்பனின் கவிநலம் பெரிதும் வெளிப்படுத்தி நிற்பது ராமன் மொழியே என அடித்து கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. திருச்செல்வம் தனுஷா மிக அருமையாக இந்த தலைப்பை அணுகினார். போதிய முன்னாயத்தத்தோடு வருகை தந்து தன்னுடைய உரையை ஆற்றினார். அவருக்கு உண்மையிலேயே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.
ராமனுடைய மொழியிலே தான் கம்பனுடைய கவிநலம் பெரிதும் வெளிப்படுகிறது என்று அவர் முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொன்னார். பார்ப்போம் இதை எவ்வாறு கிளிநொச்சி மத்திய கல்லூரியினர் எதிர்கொள்கிறார்கள். அந்த அணியிலே இருந்து நிறைவு பேச்சாளர் சிவதாசன் பிறை நிலா இங்கே வருகை தந்திருக்கிறார். நீங்கள் நல்ல பெயரை சூட்டியிருக்கிறீர்கள், பேசுங்கள் பிறை நிலா. வீழ்வது நாமாகினும் வாழ்வது நம் தமிழாகட்டும். தமிழுக்கு தலை வணங்குகின்றேன். டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம், நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாதத்திற்குள் நுழைகின்றேன். நடுவர் அவர்களே, எதிர்த்திறப்பு மூன்றாவது வாதி கூறியிருந்தார், ராமன் சத்தியத்தன்மை மிகுந்தவர், ராமன் அறத்தை மீறவில்லை, அறத்தை ராமன் பின்பற்றினார் என்று கூறியிருந்தார். நடுவர் அவர்களே, நாங்கள் அதனை மறுக்கவில்லை. நடுவர் அவர்களே, ராமன் அறத்தை பின்பற்றினார் தான், வீரத்தை பின்பற்றினார் தான். ஆனால் சீதையானவள் தன்னுடைய மொழியிலே, அதாவது கம்பனுடைய கவிநலத்திலே சிறப்புற்று விளங்குகின்ற சீதையானவள் வெளிப்படுத்தி நிற்பது உணர்ச்சியை வெளிப்படுத்தினாள், வீர மொழியை வெளிப்படுத்தினாள். இதற்கு உதாரணமாக நான் ஒன்றை கூறலாம் என்று நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, ராவணனுடைய சிறையிலே சீதை சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே சீதையானவள் கூறுகிறாள், நான் கண்ணகியை போல் பத்தினி, நான் கண்ணகி மதுரையை எரித்தது போல் சீதையான நான் இந்த இலங்கையை எரிக்க என்னால் முடியும், அவ்வாறான வீரம் என்னுடன் இருக்கிறது என்று சீதை கூறுகிறாள். ஆனால் அதற்கு பின்பதாக அவளுடைய வார்த்தைகள் என்னை நெகிழ வைத்து விட்டது. நடுவர் அவர்களே, அதாவது சீதையினுடைய பின் வார்த்தைகளை கேட்டால் சீதை சொல்லுகிறாள், என்னுடைய கணவனானவன், என்னுடைய ராமனானவன் வீரன், எல்லாவற்றிலுமே சிறந்த வீரன் அவன் வந்து சண்டையிட்டு என்னை மீட்டு செல்லும் வரை நான் இங்கே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய வில்லுக்கு இழுக்கு நான் இந்த நாட்டு அவளுடைய வீர வெளிப்பாடு இங்கே வெளிப்பட்டு நிற்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தோழிசு கூறிய வார்த்தைகள் எனக்கு மிகுந்த வேடிக்கையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இன்னொரு விடயம், அதாவது சீதையானவள் ராமனுடைய மொழிகளிலே பல்வேறு உதாரணங்களை எதிர்த்தரப்புவாதிகள் முன்வைத்திருந்தார்கள். அதை நாங்கள் ஏற்கப் போவது இல்லை. காரணம், ராமன் சீதைக்கு சொல்லுகிறான், வனவாசம் செல்வதற்கு முன்பதாக ராமன் சீதைக்கு சொல்லுகிறான், நீ வர வேண்டாம் சீதையே, தர்மம் உனக்கு தெரியும் தானே, நீர் செல்லும் இங்க நான் செல்லுங்கிற காடு கொடிய காடு, இங்க வராது என்று சொல்லி சீதையை பயப்படுத்தி வர வேண்டாம், நீ இங்கே என்னுடைய தாயை பார்த்து கொண்டு இரு என்று சொல்லுகிறார். அப்ப சீதையை சொல்லுகிற வார்த்தை, நடுவர் அவர்களே, நின் பிரிவிலும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லுகிற அந்த சீதையினுடைய வார்த்தையை கேட்ட ராமனுடைய மொழியிலே மறு வார்த்தைகள் எதுவுமே பேச முடியாது போனது. காரணம், அங்கே தன்னுடைய காதலை அவள் முன்னிறுத்தி வைக்கிறாள், தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய உணர்ச்சியை, தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை. கோபம் சீதையினுடைய மொழியிலே கம்பனானவன் முன்வைக்கிற கோபம் இரண்டு வகையாக நான் பார்க்கிறேன் நடுவர் அவர்களே. அதாவது சீதை ராமன் மீது வைத்திருந்த காதலின் உச்சகட்டத்தினால் வந்த கோபம், இன்னொன்று ராவணன் மீது வைத்திருந்த வெறுப்பின் உச்சகட்டத்தினால் வந்த கோபம். நடுவர் அவர்களே, இந்த விடயத்திலே சீதையினுடைய காதலின் உச்சகட்டத்தினால் ராமன் மீது வந்த கோபம் தான், நின் பிரிவினும் சுடுமோ காடு, நீர் செல்லும் இடம் முற்றிலும் நான் செல்ல வேண்டும், இதுதான் என்னுடைய தாய் தந்தை எனக்கு கற்பித்த தர்மம் என்கிறாள் சீதையானவர். சீதை இவ்வாறான வார்த்தைகளை கூறுகிறார். ஆகவே நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்புவாதி இன்னும் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். என்னவென்றால், மாறி மாறி தர்மம் 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 என்று சொல்லுகிறார்கள் எதிர்த்தரப்புவாதிகள். இந்த தர்மம் என்ற ஒன்றை, அறம் என்ற ஒன்றை ராமன் மொழியில் சிறந்தது, ராமன் மொழியில் சிறந்தது, தர்மம் மட்டும்தான் சிறந்தது, அறம் மட்டும்தான் சிறந்தது என்று சொல்லி வேடிக்கையான கருத்துக்கள், அதை நாங்கள் ஆமோதிக்கிறோம் நடுவர் அவர்களே. ராமன் மொழி சிறந்தது, எதில்? அறத்தில், வீரத்தில் சிறந்தது. ஆனால் சீதை மொழியிலோ எல்லாவற்றிலும் கம்பனுடைய கவிநலம் ஆரம்பம் முதல், அதாவது ராமாயணம் கட்டப்படும் ஆரம்பம் முதல் முடிவு வரையான காலம் முழுவதுமே சீதை மொழிதான் அங்கே பிரலாபித்து காணப்படுகிறது, அங்கே அதிசயமாய் காணப்படுகிறது என்பதில் எவ்வித ஐயமும் எங்களுக்கு இல்லை நடுவர் அவர்களே. ஆகவே நடுவர் அவர்களே, கம்பனுடைய கவிநலமானது பெரிதும் வெளிப்படுத்தி நிற்பது சீதை மொழியிலே என ஆணித்தரமாக கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கிறோம். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். இன்றைய சொற்சமர் களத்திலே கிளிநொச்சியிலே இருந்து மத்திய கல்லூரியினர், புனித தெரேசாள் மகளிர் கல்லூரியினர் இங்கே சூடான வாத பிரதிவாதங்களோடு தங்களை நிலைநிறுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். முதலில் தங்களுடைய வாதத்தை ஆரம்பித்தவர்கள் நிறைவாக தங்களுடைய வாதத்தை நிறைவு செய்வார்கள். இது சா கணேசன் என்கிற
காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய ஸ்தாபகர் ஏற்படுத்திய பட்டி மண்டப நடைமுறை. அதை கைக்கொண்டு இன்றும் பல பட்டி மண்டபங்கள் இந்த நடைமுறையை பின்பற்றி செல்கின்றன. அந்த வகையில் முதலில் வாதத்தை தொடக்கியவர்கள் தெரேசாள் மகளிர் கல்லூரி ஆதலால், இரண்டாவதாக வாதத்தை தொடக்கிய மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவி தீபிகா அவர் இப்பொழுது தொகுப்புரை ஆற்றுகிறார். 2 நிமிடங்கள் சந்தர்ப்பம். மீண்டும் அவைக்கு ஒரு வணக்கம். நாங்கள் கம்பனின் கவிநலமானது பெரிதும் வெளிப்படுத்தி நிற்பது சீதை மொழியில் தான் என்ற உண்மையினை உணர்த்த வந்தோம். அதில் சீதை மொழி எனப்படுவது யாதெனில் சீதையின் வாயினால் கம்பன் உணர்த்த கவிநலமே கம்பனின் கவிநலம் என கூறியிருந்தோம். அந்த வகையில் எமது அணியினராக நாங்கள் சீதையின் மொழியாக பல்வேறுபட்ட உதாரணங்களை கூறியிருந்தோம். சீதையின் உணர்வுகள், சீதையின் தன்னிலையானது கம்பனின் கவிநலத்தின் வெளிப்பாடு. காதல், அன்பு, கோபம், கெஞ்சல் மொழி, வீரம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்தோம். அதில் இன்னலம் கருதி ஏனையர் காண என் நெஞ்ச துடிக்குமோ என்று சீதை தனது அழகினையே வெளிப்படையாக மறைத்து நிற்கின்றார். இங்கு பெண்களுக்கான ஒழுக்கம் புலப்பட்டு நிற்கின்றது என்று கூறியிருந்தோம். மேலும் சீதையின் உணர்வின் சிறப்பாக அசோகவனத்தில் சீதை இருக்கும் பொழுது மண்ணுடல் எனது மண்ணிலே நழுவுது என்று கூறியிருக்கும் வேதனைக்குரிய ஒரு வசனத்தையும் குறிப்பிட்டிருந்தோம். மேலும் எதிர்த்தரப்பு அணியினர் கூறியிருந்த அறத்தைத்தான் ராமன் கூறுகின்றான் என்ற அந்த கருத்தினையும் அம்மணியில் இருந்து வந்த தோழி மிகவும் அழகாக மறுத்து பேசியிருந்தார். அறத்தினை மட்டும்தான் ராமன் மொழியில் கம்பன் சித்தரித்துள்ளான். ஆனால் சீதை மொழியில் அவ்வாறு அல்ல, பல்வேறுபட்ட உணர்வுகளை மட்டுமல்லாது பெண்களுக்கான வீரம், ஆண்மைத்தனம் அனைத்தையும் புலப்படுத்தி இருந்தார் என்று மிகவும் அழகாக குறிப்பிட்டு நின்றிருந்தார். அது மட்டுமல்லாது மணி தோழர் கூறியிருந்தார், ராமன் காடு செல்ல வேண்டும் என்று கூறியிருந்த போது நின் பிரிவிலும் சுடுமோ அக்கொடுங்காடு என்ற மிகவும் உன்னதமான காதலினை வெளிப்படும் ஒரு வரியினையும் குறிப்பிட்டிருந்தார். எனவே நடுவர் அவர்களே, கம்பனின் கவிநலமானது பெரிதும் வெளிப்படுத்தி நிற்பது சீதை மொழியில் தான் என ஆணித்தரமாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து தொகுப்புரை ஆற்ற ஷகரியாமன். மீள அவைக்கு வணக்கம் கூறி என் பணியை தொடர்கிறேன். இன்றைய தலைப்பினை அணியினர் ராமனின் தோற்றம், ராமனின் பண்புகள், ராமன் சீதை மேல் கொள்ளும் காதல், மரியாதை, ராமன் மேல் ஏனையோர் கொள்ளும் மரியாதை, அறக்கருத்துக்களை கூறி நாம் எமது கோணங்களை அமைத்திருக்கின்றோம். எதிர்த்தரப்பினர் வைத்த பெரும்பாலான கருத்துக்களை என் தரப்பினர் முறியடித்திருக்கிறார்கள். முறியடிக்கப்படாத கருத்துக்கள் அனைத்தும் இன்றைய தலைப்பிற்கு பொருத்தமேற்றவை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். மேலும் உணர்ச்சியால் மாத்திரம் கட்டப்பட்ட சீதையின் மொழியை விட உயர்ந்தது தர்மத்தின் ஒளிகொண்ட ராமனின் மொழி என தெரிவித்துக் கொள்கிறேன். சீதையின் மொழி உணர்வுகளால் நிரம்பியதாக இருக்கலாம், ஆனால் அது மட்டும் கவிநலத்துக்கு போதுமானவர்களே. கவிநலம் என்றால் தத்துவமும் தர்மமும் நுட்பமும் சேர வேண்டாமா? எனவே கம்பனின் கவிநலம் வெளிப்பட்டு நிற்பது ராமன் மொழியிலே என்பதை ஆணித்தரமாக கூறி எனது தொகுப்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். கம்பனுடைய கவி நயம். கம்பன் கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞன், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரை பேராசிரியர் என்று சொல்வார்கள். கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞன் என்றால் யார் என்றால் உடனே கம்பன் என்று சொல்வோம். எனவேதான் அவன் விருத்தப்பாவிற்கு அடையாளமாக திகழ்பவன். ஆதலால் விருத்தத்திற்கு உயர் கம்பன் வெண்பாவில் புகழேந்தி பரணிக்கோர் செயங்கொண்டார். கவரிங் என்றால் அது நான் தொலைக்காட்சியிலே பேர்கள் சொல்வது பின்னர் அது அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். விருத்தத்திற்கு உயர்கம்பன் என்று, விருத்தப்பாவிற்கு உயர்கம்பன் என்று கம்பனுக்கு முன்னாலே ஒரு உயர் அடையை கூட பயன்படுத்தினார்கள். கம்பன் கவிநலம் உயர்ந்தது. அந்த உயர்ந்த கவிநலத்தை கம்பன் வெளிப்படுத்துவது ராமன் மொழியிலா? ராமன் வெளிப்படுத்துகிற மொழி என்பது ராமன் சொல்கிற பாடல்களா அல்லது சீதை மொழியிலா என்பது இங்கே கேள்வி. இங்கே பல செய்திகளை இந்த பிள்ளைகள் சொன்னார்கள். எனக்கு நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்க வேண்டும். இருந்தாலும் 1-2 செய்திகளை கூறி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கம்பன் காட்டுகிற சீதை பத்தாவுக்கு ஏற்ற பத்தினியாகத்தான் தன்னை வெளிப்படுத்தி நிற்கிறாள். அவள் கண்ணகிக்கு ஒப்பானவள் கிடையாது, கற்பிலே கண்ணகிக்கு ஒப்பானவள். ஆனால் கண்ணகி பெரிய புரட்சியே செய்கிறாள். சீதை
ராமனை நினைத்து வாழ்கிறாள். தலைவனே தன்னை வந்து மீட்க வேண்டும். இங்கே இவர்கள் சொன்னார்கள், தலைவனே தன்னை வந்து மீட்க வேண்டும். இந்த உணர்ச்சி புலம்பாக அவள் தன்னை வழிகாட்டுகிறாள். காட்டிற்குள்ளே இருக்கிற பொழுது கூட இந்த மனுஷனுக்கு யார் சாப்பாட்டு போட்டு கொடுத்தார்களோ, அவர் எப்படி சாப்பிட்டாரோ, தனியெடுத்து சாப்பிட மாட்டாரு. அருந்தும் மெல் அடகு ஆறிட அருந்தும். விருந்து கண்ட போது விசிட்டர்ஸ் வந்தால் ஐயோ பாவம் என்ன செய்வார், விருந்து கண்ட போது என்னுருமோ என்று விம்மும். அப்படி விசிட்டர்ஸ் வந்தா இந்த மனுஷன் என்ன செய்ய போகுதோ என்று அவள் விம்முகிறாளாம். விருந்து கண்ட போது என்னுருமோ என்று விம்மும். கம்பன் மொழியிலே சீதை மொழியாக கம்பன் சொல்கிற பாடல். அப்படியாக ராமனை எந்த நேரமும் நினைப்பவனாக சீதையை காட்டுகிறார் கம்பன். மறுபுறத்திலே ராமனுடைய பெருமைகள் இங்கே பல சொன்னார்கள். ராமனுடைய அழகு நலத்தை கம்பன் சொல்வதை இங்கே முதலிலே சக்கரியா சொன்னார், அதை நானும் சொன்னேன். ஐயோ இவன் அழகு என்பதோர் அழியா அழகு உடையான் என்று காட்டிற்கு போகிற பொழுது அந்த காட்சியை தரிசித்து காட்டுகிறார். அதற்கும் அப்பால் ராமனுடைய குணப்பண்புகள் வெளிப்படுத்தப்படுகிற பொழுது ராமன் மொழியிலே கவி நலம். ஒரு கவிதை என்றால் அது இவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள், எதுகை சிறப்பு, மோனை சிறப்பு, இப்படியான சிறப்புகள் அணி நலத்தை கொண்டிருக்க வேண்டும். தமிழ் இலக்கணம் 5 கூறுகளை கொண்டது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த யாப்பு சிறப்பும் அணி சிறப்பும் கவிதைக்கு தனித்துவமானது. ஆகவே ஒரு கவிதை என்றால் அணிச்சிறப்புகள் இருக்க வேண்டும், யாப்பு சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த கம்பனுடைய கவி நயத்திலே இவை எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன. ஆனால் அதற்கு அப்பால் நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும், செய்திகளை சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிற தன்மை ராமன் பற்றிய பாடல்களிலே அந்த செய்திகள் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றன. அதைத்தான் சொன்னார்கள், ஆரம்பத்திலே சொன்னார்கள், உலக சகோதரத்துவம், உலக சகோதரத்துவம். நின்னோடும் எழுவரானோம். நான் மீண்டும் பாட்டை சொல்லி காட்டவில்லை. நின்னோடும் எழுவரானோம் என்று நம்ம இலங்கையிலே இருந்த வீடணனை காட்டி ராமன் உறவு கொண்டார். ராமன் உனக்கு ஆட்சி இல்லை என்ற பொழுது அவனுடைய முகம் அன்றலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா என்பார் கம்பர். இதை கூட இன்றைக்கு நாங்கள் என்றால் என்ன செய்வோம், கிடக்கிறதாலே எடுத்து அடிப்போம் அல்லது பொருள்களை உடைப்போம். ராமன் என்ன செய்கிறார், அமைதியை காட்டுகிறார். அதுதான் இன்றைக்கு தேவை, பொறுமை, பொறுமை குணத்தை காட்டுகிறார். எனவேதான் அவர் ஆண்கள் கொண்டிருக்க வேண்டிய குணங்கள் என்று, பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அதை போல ஆண்களுக்கு 4 குணங்கள் இருக்கின்றன. ராமனிடம் அந்த குணங்கள் இருக்கின்றன. நிறை, பொறை, ஓர்ப்பு, கடைப்பிடி, நிறைவான குணாம்சம். ராமனை போல நிறை மனிதன், நிறைந்த மனிதன், பொறுமையுள்ள மனிதன், கொண்ட கொள்கையிலே உறுதியானவன், அதை கடைப்பிடிப்பவன். நிறை, பொறை, ஓர்ப்பு, கடைப்பிடி என்று 4 குணங்கள் ஆண்களுக்குரிய குணங்களாக இலக்கியங்கள் காட்டுகின்றன. ராமன் அதை வெளிப்படுத்துகிறான். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது ராமன் மொழியாக ஒரு பாடலை சொல்லிவிட்டு போகிறேன். சிற்றன்னை சொல்கிறாள், உனக்கு ஆட்சி இல்லை, ஆட்சி இல்லை, உன்னை காட்டிற்கு போகச் சொல்லி அரசன் சொன்னார். அப்பொழுது ராமன் பொறுமை காத்து சொல்லுவாள், மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அதற்குள்ளே கம்பனுடைய நயத்தை, நயம்தானே பார்க்க போகிறோம், நயத்தை பார்க்கிறோம். இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் என்றபடியால் சொல்கிறேன். அப்பா அப்படி சொல்லி இருக்க மாட்டார், மன்னவன் அப்படி பணித்திருக்க மாட்டான். மன்னவன் பணி அன்று ஆயினும் உன் பணி மறுப்பனோ. மன்னவன் அப்படி சொல்லி இருக்க மாட்டான். அப்பா அப்படி சொல்லுவானா, இவன் காட்டிற்கு போக வேண்டும் என்று? மன்னவன் பணி அன்று ஆயின் உன் பணி மறுப்பனோ. இல்லை, மன்னவன் அவன் பெரிய சக்கரவர்த்தி, அவன் அப்படி சொல்லிவிட்டால் அவன் ஏன் சொல்ல வேண்டும்? அம்மா உன்னுடைய பணி, நீ சொல்வதை நான் ஏன் மறக்கப் போகிறேன்? மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனோ. மன்னவனுடைய சித்தம் அப்படி என்றால் பாருங்கள்,
இதை சிலேடை என்று கூட சொல்லுவோம். இருபொருளிலே நாங்கள் கொள்ளக்கூடியதாக இந்த பாடல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கம்பனுடைய கவிநலம் உச்சமாக ராமனை பற்றிய பாடல்களிலும் வெளிப்படுகின்றன. காப்பிய தலைவனை பற்றி ஒரு கவிஞன் தன்னை கையை வீசி வெளிப்படுத்துவது வழக்கம் தானே. ஆகவே இவர்களுடைய வாத பிரதிவாதங்கள் அடிப்படையிலும் கம்பராமாயணத்திலே சொல்லப்பட்ட செய்திகள் அடிப்படையிலும் பார்க்கிற பொழுது நல்ல பல செய்திகளை, உலகிற்கு முன்னுதாரணமான செய்திகளை பொதித்து வைத்து, ஒரு கவிதை அப்படி இருக்க வேண்டும், நல்ல பல செய்திகளையும் உலகிற்கு முன்னுதாரணமான செய்திகளையும் பொதித்து வைத்து சொன்ன வகையிலே கம்பன் கவி நயம் பெரிதும் வெளிப்படுவது ராமன் மொழியிலேயே என்பதை தீர்ப்பாக சொல்லி அப்படி பேசிய கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரியினர் இந்த சுற்றிலே வெற்றியீட்டுகிறார்கள். இதிலே சிறப்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்த ஒரு பேச்சாளருக்கு, இளம் பேச்சாளருக்கு, பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர், உலக புகழ் பெற்ற தமிழகத்தின் பேச்சாளர்கள், ஈழத்திலே பேச்சுலகிலே பிள்ளைகள் முகிழ்த்தெழுந்து வர வேண்டும் என்கிற வேணவாவிலே ஒரு அனுசரணை புரிகிறார்கள். அந்த வகையில் அவர்கள் வழங்குகிற 5000 ரூபாய் பண பரிசு யாருக்கு கொடுக்கலாம் வெளிப்படையாக தெரிகிறது. கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரியினுடைய 3வது பேச்சாளர் திருச்செல்வம் தனிஷா அந்த பரிசை பெறுகிறார். வாருங்கள். நல்லது நேயர்களே, இத்தகைய சொற்றமற்களத்திலே உங்கள் பிள்ளைகளும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் விருப்புற்றால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன் உங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன், படப்பிடிப்பு மற்றும் படத்தொகுப்பு மேற்கொள்கிற துவாகரன் குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.